பைபிளில் இருக்கிற எல்லா கேரக்டரை பார்க்கணும், வல்லமையை பார்க்கணும், அன்பு தான் பெருசு அப்படின்ற. அதனால நம்ம 1 யோவான் 4வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் தனியா அன்பை பற்றி தான் எழுதியிருக்கிறாரு. இந்த காலகட்டத்துக்கு அன்பு ரொம்ப முக்கியம். அதனால இதை குறித்து நம்ம ஆழமா போதிக்க போறோம். பாயிண்ட், அன்புனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு பதில், அன்பு என்பது 3 விதமா பேசுது. 1, அன்பு என்பது மற்ற ஒருவருக்கு பரிசுத்தத்தை கொடுப்பது. 2, அந்த பரிசுத்தத்தோடு கூட சேர்த்து நன்மையை கொடுப்பது. இன்னொரு வசனத்தில் இது எப்படி சொல்லுதுன்னா, ஜீவனை கொடுப்பது. எப்படி பார்த்தாலும் அன்புங்கிறது கொடுக்கிறதுல தான் விளங்கும் அப்படின்னு சொல்றாரு. 1 யோவான் புத்தகத்துல 3வது அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல சொல்லுவார் இயேசு, அவர் ஜீவனை கொடுத்ததுனால அன்பு இன்னது என்று அறிந்திருக்கிறோம். அவர் சொல்றாரு, அன்புன என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, அறிஞ்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டுட்டு சொல்றாரு, அவர் ஜீவனை கொடுத்ததுனால, மறுபடி கேட்கணும், ஜீவனை கொடுத்ததுனால அன்பு விளங்கிட்டுன்றார். ஜீவன் என்னது? பரிசுத்தம், நன்மை. இந்த 2க்கு பேர் தான் ஜீவன். இந்த 2ஐயும் இயேசு உலகத்துக்கு கொடுத்து அன்பு இன்னதுன்னு நம்மளுக்கு விளங்க பண்ணிருக்கிறார். அன்பு பேச்சோட போகாது, அன்பு செயல்ல மாறணும். நான் ஒரு இடத்துல அன்பா இருக்கிறேங்கிறத வெறுமையா பேசி பிரயோஜனம் இல்லை, அதை செயல்ல காட்டணும். செயலை எப்படி காட்ட முடியும்? கொடுத்து தான் காட்ட முடியும். எப்படி கொடுக்க முடியும்? நான் ஒரு இடத்துல அன்பு கூடுறேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த மனுஷனுக்கு பரிசுத்தத்தை மட்டும் தான் கொடுக்கணும், 2வது நன்மையை கொடுக்கணும். இதுதான் ஜீவன், இதுதான் அன்பு அப்படின்றது. 2வது சொல்லுது, இந்த அன்பை யார் தான் தர முடியும் அப்படின்னா, அந்த பைபிள் அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அப்படின்றார். தெய்வம் தான் மற்ற ஒரு மனுஷனுக்கு ஜீவனை, பரிசுத்தத்தை, நன்மையை கொடுக்க முடியும். அன்புள்ள ஒரே ஒரு தெய்வம், பெரிய தெய்வம் இயேசு கிறிஸ்து தான். அவர்கிட்ட தான் அன்பு இருக்குது. அவர் தான் அன்பை என்னதுன்னு விளக்குறாரு, அன்பை கொடுக்குறோன்னு சொல்றாரு. அது அவரால் மட்டும்தான் முடியும் அப்படின்ட்டு சொல்லுது. சரி, அப்போ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிட்டு, அன்புன்றது பரிசுத்தத்தையும் நன்மைகளையும் கொடுப்பது, இல்லைன்னா தன்னுடைய ஜீவனை கொடுப்பது. இதுதான் அன்பும் தெரியுது. அந்த அன்பு தெய்வத்திட்ட தான் இருக்குன்னு தெரியுது. தேவன் மட்டும் தான் செய்ய முடியும். உலகத்துல எந்த தெய்வமும் இதை செய்ய முடியாது, அன்பை செய்ய முடியாது. எந்த தெய்வமும் பரிசுத்தத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா எந்த தெய்வத்திட்ட பரிசுத்தம் இல்லை, இவர்கிட்ட மட்டும் தான் பரிசுத்தம் இருக்குது. ஆகவே இவர் தான் பரிசுத்தத்தை, இதனுடைய ஜீவனை, நன்மைகள் எல்லாவற்றையும் யாரிடத்துல அன்பு கூறுறாரோ அவங்களுக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு தெரியுது. அப்போ நம்ம நல்லா ஒண்ணு புரியணும், எனக்கு தேவனுடைய அன்பு வேணும்னா அது கர்த்தர்ட்ட மட்டும்தான் இருக்குது, அவரை மட்டும்தான் ஆராதித்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவ அன்பு நம்மளுக்குள்ள வேலை செய்ய தொடங்கும். சரி, இந்த தேவ அன்பு எப்படி மனுஷனுக்குள்ள பிறக்குது? எப்படி மனுஷன் இந்த அன்பை காட்டுறது? இங்க அன்பு காட்ட முடியல இல்லையா? நல்லா பார்த்துருக்கிற மாதிரி மனுஷ வாழ்க்கையில ஆம்பளைக்கு ஒரு 40 வயசு ஆச்சுன்னா இனி மனைவிக்கு அன்பே கிடைக்காது. அன்பு நான் பார்த்துருக்கிறேன், சான்ஸே இல்லை. அது மன்னிக்கணும், உங்களுக்குள்ள அவ்வளவு கதையை சொல்லு, எனக்குள்ளாகவும் அது தோன்றினது. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பின்னாடி மனைவிட்ட அன்பு, பிள்ளைகிட்ட அன்பு செய்ய என்னால முடியாமல் போகுது, கொடுக்க முடியல என்னால இல்லையா? ஜீவனை கொடுக்க முடியல, அவங்களுக்காக வாழ முடியல, அவங்களுக்கு பரிசுத்தத்தை கொடுக்க முடியல. அதனாலதான் என்னவோ தெரியல, இந்த அன்பை பற்றி இந்த காலத்துல பேச வேண்டியது இருக்குது. இந்த தெய்வீக அன்பு மனுஷனுக்குள்ள எப்படி பிறக்கிறது அதுதான் சொல்ல போறேன் இல்லையா? இது நான் சொல்லுவேன் பாருங்க, சில நேரத்துல சொல்லுவாங்க 1000 காலத்துக்கு ஒரு முறை தான் சில பூக்கள் பிறக்குமா, சில வெள்ளிகள் பல 1000 வருஷங்களுக்கு ஒரு முறை தான் அதுவும் பிறக்குதான். அந்த மாதிரி அன்பு ஏதாவது ஒரு மனுஷன் பிறக்குமே இல்லாமல் அது மற்றவரிடத்துல சாத்தியமே அல்ல. அப்ப நான் சொல்லுவேன், அந்த ஒரு ஆள் நீங்க எல்லாம் தான் இருக்கணும் அன்பு காட்டுறது. 1000 வருஷத்துக்கு ஒரு முறை ஏதோ ஒரு பூ பிறக்குது, பல 1000 வருஷத்துக்கு ஒரு முறை ஏதோ ஒரு நட்சத்திரம் பிறக்குது. அப்படி போலதான் 1000 பல்லாயிரம் பேருக்கு நடுவுல தான் ஏதோ ஒரு மனுஷன் அன்பு காட்டுறவனாய் பிறக்கிறான். அந்த அன்பு எப்படி வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு பின்னாடி போனா எல்லாம் நல்ல மாதிரி நடக்கும். முதல்ல அந்த வசனத்துல இருக்கு பாருங்க, 1 யோவான் 4வது அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து.
அவரை அறிந்துன்னு இருக்குது. அன்பு காட்டுற ஒவ்வொரு மனுஷனும் தேவனால் பிறந்துன்னு இருக்குது. தேவனால் பிறக்கிற ஒரு மனுஷன் மட்டும்தான் அன்பை காட்ட முடின்றார். தெய்வம் யாரை பெற்று எடுத்திருக்கிறாரோ அந்த மனுஷன் மட்டும்தான் அன்பு காட்ட முடியும். ஏன்னா தெய்வம் அன்பா இருக்கிறாரு. அந்த தெய்வம் தன்னுடைய ஆவிய ஒரு மனுஷனுக்குள்ள பிறப்பிக்கும் போது அந்த மனுஷனும் இப்போ தேவனை போல அன்புள்ளவனாய் மாறுகிறான் அப்படின்றார். அப்போ தெய்வம் ஒருவனை பெற்றெடுக்கிறது எப்படின்னா, அவருடைய ஆவிய எனக்குள்ளாக இருக்கிற ஒரு பிள்ளைய நான் ஒருவர் மூலமாய் பெற்றெடுக்கிறது போல அவருக்குள்ளா இருக்கிற ஆவிய மனுஷனுக்குள்ளா வைத்து பெற்றெடுக்கிறார். அதான் பிறக்கிறது என்றார். அப்போ எனக்கு நல்லா தெரியுது, தெய்வம் யாரை பெற்றெடுக்கிறாரோ அந்த ஒரு மனுஷன் மட்டும்தான் அன்பு காட்ட முடியும். என்னைய தேவன் பெற்றெடுத்திருந்தா, இல்லை நான் எப்படி சொல்றேன், அவருடைய ஆவி எனக்குள்ளா வந்திருந்தா கண்டிப்பா நான் கொடுக்கிறவனாய் மாறிவிடுகிறேன். பரிசுத்தத்தை, நன்மைகளை, என் ஜீவனை கொடுக்கிறவனாய் நான் மாறிவிடுகிறேன். இது தேவனுடைய ஆவியினால் பிறப்பிக்கப்பட்ட ஒரு மனுஷனால மட்டும்தான் கூடுது அப்படின்றார். யோவான் 3:6 சொல்றாரு, மாம்சத்துல பிறக்கிறது மாம்சமா இருக்கும் அப்படின்றார் இல்லையா? அப்ப எப்படின்னா, நாம பிள்ளைகளை பெற்றிருக்கோம் இல்லையா? என்னைய பாருங்க, இப்ப என்னைய பாருங்க, நாம பிள்ளையை பெற்றிருக்கிறோம், அது நம்மள மாதிரியே இருக்கும். மாம்சத்துல பிறக்கிறது மாம்சமாட்டே தான் இருக்கும், மாற்றம் இருக்காது. ஏன்னா ஃபேஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருக்கும், கேரக்டர்ல ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அப்ப மாம்சத்துல பிறக்கிறது மாம்சமா இருக்கும், ஆவியில பிறக்கிறது ஆவியா இருக்கும். பல முறை சொன்னதுதான் இப்ப சொல்றேன் நான். தென்னை மரத்துல இருந்து தேங்காய் பிறக்கும், ரெண்டுக்கும் ஒரே கேரக்டர் தான் இருக்கும். மாமரத்துல இருந்து மாங்காய் வரும், ரெண்டும் ஒரே கேரக்டர் தான், சுவையெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படி போல அன்பு உள்ளவர்கிட்ட இருந்து ஒருவனுக்கு அன்பு வந்தா மட்டும்தான் இந்த மனுஷன் அன்பா இருக்கிறான் அப்படின்றார். ஜீவனை கொடுத்த இயேசு கிட்ட இருந்து வந்த ஆவிதான் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவன் இயேசு கிறிஸ்து போல ஜீவனை கொடுக்கிறவனாய் மாறிவிடுகிறான். அப்ப நான் சொல்லுவேன், எப்படி ஒரு மனுஷன் அன்பு காட்டுறான், அவனுக்குள்ளாக பரிசுத்த ஆவிங்கிறது உட்பிரவேசிக்கும் போது, தேவன் அவனுக்குள்ளாக அவருடைய வித்தாகிய பரிசுத்த ஆவியை உள்ள வைக்கும் போதுதான் இந்த மனுஷன் மூலமாய் ஒரு பயங்கரமான கேரக்டர் இந்த மனுஷனுக்கே பிறக்கிறது. ஒருவன் தேவனுடைய ஆவினால் பிறப்பிக்கப்பட்டால் மட்டும்தான் உண்மையான அன்பு விளங்கும். அந்த ஆவியை பெற்ற மனுஷன்தான் கணவனுக்கோ மனைவிக்கோ தன் ஜீவனை கொடுப்பதற்கு தயாராகிறார். எல்லா பிள்ளைகளும் தகப்பன் கேரக்டரை கண்டிப்பா வெளிப்படுத்தும். ஆனா கொஞ்ச நாளே விட்டுருவாங்க. அங்கதான் போறோம் நம்ம. கொஞ்ச நாளே விட்டுருவாங்க. தகப்பனுடைய கேரக்டர் பிள்ளைகிட்ட கொஞ்ச நாள் தான் இருக்குது, அப்புறம் விட்டுறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பிள்ளை தகப்பன்ட பிறக்குதுல, பிறக்கும் போது தகப்பனுடைய கேரக்டர் தான் பிறக்கும். ஆனா இனி வளர்ப்புன்னு ஒண்ணு இருக்குதே, அங்கதான் பிரச்சனை வருது. ஒரு மது குடிக்கிறனுடைய மகன் மது குடிக்கிறனோட இருந்துட்டு இருந்தா ஒரு நாளைக்கு இவன் டேஸ்ட் பார்ப்பான், அப்பா இதை குடிச்சிட்டு எப்படிதான் சண்டை போடுறது தெரியல, நம்ம எடுத்து அடிச்சிருவான். ஒரு தவறான படம் பார்க்குற ஒரு தகப்பன் வீட்டுல இருந்தா, அப்பா இதை பார்க்கும்போதெல்லாம் என்ன சொன்னாலும் அவர் காதல உளிலியங்கிற எண்ணத்துல அப்படி என்னதான் பாக்குறாரு, அப்படி இவன் பார்த்துட்டு இவனும் யாரும் கூப்பிடும்போது காதல விழாத மாதிரி ஆயிடுவான். ஏன்னா அப்படியே வரும். சரியா? பிறக்கிறது ஒண்ணு, இனி வளர்றது ஒண்ணு இருக்குது. பிறக்கும் போது கிட்டத்தட்ட பாவம் வேலை செய்யற வரைக்கும் தகப்பன மாதிரி தான் இருப்பான், வீட்டுக்குள்ள அம்மா மாதிரி தான் இருக்கும். எப்போ பாவம் உள்ள வந்துருதோ இனி அந்த கேரக்டர் போயிடும். அதுக்கு தான் அவர் சொல்றாரு, அன்பு செய்கிற எவனும் பாயிண்ட் தேவனால் பிறந்திருக்கிறான், இனி வளர்ப்புன்னு ஒண்ணு இருக்குது, அது அவரை அறிந்திருக்கிறான். இப்ப என் பையன் வாழ்நாள் முழுக்க என்னே மாதிரியே பயணிக்கணும்னா அவன் வாழ்நாள் முழுக்க என்னோடு கூட பயணிக்கும். என்னே தான் பார்த்துட்டு வரணும். அப்பா என்ன செய்யறாரு, எப்படி ப்ரேயர் பண்றாரு, எப்படி தீர்க்கதரிசனம் சொல்றாரு, எப்படி இந்த பிரசங்கத்தை எடுக்கிறாரு, எப்படி இந்த மாதிரி நூதனமா பேசுறாரு, இதை பொறுமையா பேசுறாரு, எப்படி இதெல்லாம் உண்டாக்குறாரு அப்படின்னா என் கூடயே இருந்து என்னை அறிந்து கொண்டே இருந்தாதான் கடைசி வரைக்கும் என்னுடைய கேரக்டரே வரும். அப்படித்தான் ஒரு மனுஷன் எப்படி அன்பு கூறுறான்னு, ஒண்ணு தேவனால் பிறக்கிறான், ரெண்டாவது அவன் சாகர நாள் வரைக்கும் தேவனை அறிஞ்சிட்டே இருக்கிறான். இந்த 2 நாள் மட்டும்தான் ஒரு மனுஷன் பூரணமான ஒரு அன்பை தன்னோட மனைவிக்கோ கணவனுக்கோ கடவுளுக்கோ கொடுக்க முடியும். என் மனைவியோட கடைசி நாள் வரைக்கும் நான் அன்பா இருக்கணும், என் தெய்வத்தோட கடைசி நாள் வரைக்கும் நான் அன்பா இருக்கணும், என் கணவனோட கூட கடைசி நாள் வரைக்கும் அன்பா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே நித்தமும் அறிந்து கொண்டே இருக்கணும்.
இவங்களுக்குள்ளே தான் பேசிட்டே இருக்கணும், இவங்களுக்குள்ள தான் பார்த்துட்டே இருக்கணும், இவங்களுக்குள்ள தான் விளையாடணும், எல்லாமே இவங்களுக்குள்ள இருக்கும்போது இப்போ இந்த அன்புக்காக தாங்கள் என்ன வேணாலும் விட்டு கொடுப்பாரு. இப்ப நான் தேவத்திட்ட பிறந்துட்டேன், தேவனோட ஆவினால பிறந்துட்டேன், அந்த பவர்ல நான் கொஞ்சம் அன்பு செய்யறேன் தேவனோடு கூட. ஆனா நித்தமும் இதுல நான் வாசிச்சு வாசிச்சு அவர் எப்படிப்பட்டவர் என்று அவரோடு கூட இருக்கிறதுனால தான், அவரை ரொம்ப அறியறதுனால தான் என்னிடத்துல இப்படிப்பட்ட பெரிய காரியங்கள் செய்யும்படிக்கான தன்மை எனக்கு உண்டாகுது. நான் அவரை அறியறதுனால அவர் எனக்கு கொடுக்கிறாரு, அவர் என்ன அறியறதுனால நான் அவருக்கு கொடுக்குறேன், இல்லைன்னா நான் அவரை அறியறதுனால அவருக்கு கொடுக்குறேன், இல்லைன்னா அவர் என்னை அறியறதுனால எனக்கு கொடுக்குறார். அந்த கொடுக்கல் வாங்கல் இருக்கு பாருங்க, அதுதான் அன்புனுடைய பேஸ்மெண்ட். அப்ப அன்பு இப்படித்தான் பிறக்கும். தேவ அன்பை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ள முடியுதுன்னு, இந்த அன்பை யார் வெளிப்படுத்துவான்னு, தேவ ஆவினால் பிறந்தவன் மட்டும்தான் வெளிப்படுத்துவான். ஏன்னா அவன் தேவ ஆவினால் பிறக்கலன்னா வேற ஒரு ஆவி வரும், அவன் வேற மாதிரி போயிடுவான். தெய்வ அன்பு என்ன தெரியுமா? நான் கொடும் பாவி, ஆனா அவருடைய ஆவியை என் மேல வச்ச போது என் பாவத்தையும் என்னுடைய கேரக்டரையும் என் அழகையும் பார்க்காம வச்சார். அவர் என் மேல என் கேரக்டரு, என்னுடைய கலரு இதெல்லாம் பார்த்தா அவர் உண்மையில அவருடைய ஆவி எனக்குள்ள வைக்க முடியாது. நான் சொல்லுவேன், அன்பு மகா பெருசு, குறை பார்க்காமல் காரியம் செய்யும். அதனாலதான் அன்பே பெருசுன்றது. உலகத்துல அன்பை போல ஒரு சிறந்த வல்லமை உலகத்துல எதுவுமே கிடைக்கும். தெய்வம் எப்படி பாவிகளை விட்டு பிரிஞ்சு போகாது இருக்கிறாரோ, அப்படி போல எவ்வளவு குற்றங்கள் இருந்தாலும் இந்த தெய்வீக அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா எதையுமே பார்க்காது. தேவ அன்பு எப்படி வருதுன்னு சொன்னேன். ஒண்ணு, தேவத்தினால பிறப்பிக்கப்படணும், ஆவி உள்ள வரணும். ரெண்டாவது, தேவத்தையே அறிஞ்சிட்டு இருக்கணும், நல்லா பாடணும், நல்லா ஆராதிக்க, நல்லா ஜெபம் பண்ணணும். ஆனா அதையும் தாண்டி அவர் எனக்குள்ளாக வர வேண்டும். அதுதான் என்னை சூப்பர் பவரான ஒரு மனுஷனை மாத்துது. வேதத்தை படிக்க படிக்க மனைவி இன்னும் இனிமையாவா. ஏன்னா வேதத்துல நம்பர் 1 ஒரு வார்த்தை இருக்குது, நன்றி. நன்றி பாராட்டு. மனைவி வேதத்தை படிக்க 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 புருஷனை மேன்மை பாராட்டுவா. ஏன்னா அதுல நன்றி சொல். உலகத்திலேயே மகா பெரிய 2 சக்தினா கணவன் மனைவி மட்டும்தான். அது பிறக்கும் போதும் என்னைக்கு புருஷன் மனைவியை கட்டுறானோ அன்னையில இருந்து அந்த புருஷனுக்காக தான் எல்லாம் செய்யும். மனைவியும் புருஷனுக்கு தான் என்ன செய்யும். ஆனா வேதத்தை படிக்கும்போது அது அப்பப்ப உணர்த்திட்டே இருக்கிறதுனால இந்த நன்றி நிமித்தமாய் அவங்களை விட்டு மாறவே மாட்டாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். பரிசுத்த ஆவி தான் அன்பு. தேவனுடைய பிள்ளை தான் பரிசுத்த ஆவி. இது எங்க இருக்குதோ பைபிள் சொல்லுது அங்கே விடுதலை உண்டு. தேவத்தை படிக்கும்போது தேவனிடத்துல அன்புள்ளவனாய், மற்ற சம்பவங்களை பத்தி தேவத்துல படிக்கும்போது மனுஷன்ல வீட்டுல அன்புள்ளவனாய் அப்படியே மாறிடுது. எல்லாத்துக்கும் இந்த காரணம் இந்த பரிசுத்த ஆவியும் இந்த வேத வசனம். முதல்ல ஸ்பிரிட் உள்ள வரணும், ரெண்டாவது பரிசுத்த ஆவியுடைய இந்த வார்த்தையை படிக்கணும். நான் பிறக்கிறதுனால மட்டுமல்ல என்னுடைய தகப்புடைய சாயலை காட்டுறது, அவரை அறிந்து கொண்டே இருக்கிறதுனால மறுபடியும் அவருடைய சாயலை நான் காட்டுகிறேன். இந்த உலகத்துல அன்பு காட்டுறதுக்கு ஒரே ஒரு ஆளாக தான் முடியும், அவன் உன்னதமான தேவனுடைய ஆவியை பெற்ற ஒருவனால தான் முடியும். மற்றபடி மிச்சம் எல்லாம் வேஷம். பைபிள் சொல்லுது, இந்த உலகத்துடைய வேஷம் கடந்து போகிறது, மனுஷன் வேஷமாய் சுற்றி திரிகிறான். அப்படி எல்லாருமே கணவனுக்கு உண்மை போலவும் மனைவிக்கு உண்மை போலவும் தெய்வத்துக்கு உண்மை போலவும் திருறோம். பைபிள் சொல்லுது எல்லாமே வேஷமாய் சுற்றி திரிகிறான். எல்லாருமே நல்லவனமான ஒரு கேரக்டர் வச்சிருக்கிறோம், உள்ளுக்குள்ள பார்த்தா பொல்லாத ஆசைகளோடு சுற்றி திரிறான். அதுக்கு காரணம் இன்னும் அவன் தேவனால் பிறக்கல. தேவனால் பிறந்தவன் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிறான். அது சூப்பரா இருக்கு அந்த வசனம்லாம் பின்னாடி 5வது அதிகாரத்துல. அப்ப நான் சொல்றேன், முதல்ல மனைவிட்ட அன்பு கூறுங்க. ஏன்டா அன்பு கூறல, ஏங்க நீங்க என்ன அன்பு கூறல, நீ ஆண்டி எனக்கு அன்பு கூறல கேட்கறத பார்க்கணும். உருப்படியா போய் இந்த பைபிளை எடுத்து நல்லா வாசிக்க செய்யுங்க. அதுல தான் ரகசியங்கள் இருக்குது. அன்பு கூற வேண்டுங்கிற அந்த உருப்படியான சக்தி இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு. இல்லைன்னா கொஞ்சம் நல்லா பட்டு போயிடும். தேவனுடைய ஆவியில அன்பு கொஞ்ச நாள் போயிடும். நம்முடைய ஆசை பாசங்களுடைய அந்த அளவு தீரும் போது அந்த அன்பு போயிடும். கண்டிப்பா போகும், எல்லா மனுஷனுக்கும் போகும். ஆனா பரிசுத்த ஆவி இருந்தாலும் மட்டும்தான் அந்த அன்பு தீரவே செய்யாது. கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும். கடைசி வரைக்கும் தேவ அன்பு ஸ்ட்ராங்கா இருக்கிறது இந்த தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷனுக்கு மட்டும்தான். அன்புங்கிறது மனுஷனுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாத ஒரு விஷயம். மனுஷன் இருக்கிறதுக்கு பேர் இச்சை, தேவத்தில் இருக்கிறதுக்கு தான் அன்பு. தேவனை அறியாதவன் அன்பு உள்ளவனே அல்ல. பைபிள் சொல்லுது, தேவனை அறியாதவன் ஒரு காலம் அன்பா இருக்க மாட்டான், தேவனை அறிந்தவன் மட்டும்தான் அன்பா இருப்பான். நான் சொல்லுவேன், மனுஷனை நம்பாத. ஏன்னா உலகத்திலே தன்னுடைய மனைவியை போல சிறந்த வேலைக்காரனையும் தன்னுடைய கணவனை போல சிறந்த வேலைக்காரனும் உலகத்திலே கிடையாது.
அவர்களே நாம் துச்சமா மதிச்சா நம்முடைய கேரக்டர் எவ்விதமா இருக்குது. எனக்கு என் தேவன் என்னோடு கூட வலது கை பிடிச்சு என்னை பணக்காரனாக்கி எனக்கு கார் வாங்கி தந்து வீடு வாங்கி தந்து நல்லா வச்சிருக்குது. இவரிடத்திலே அன்பு இல்லைன்னா இந்த மனுஷனை நான் சொல்லுவேன் நாயிலே மோசமான. தெய்வீக அன்பு யாரிடத்துலதான் காட்டுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல இல்லையா? இப்ப அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது இல்லையா? அன்புங்கிறது கொடுக்கிறது, பரிசுத்தையும் ஜீவனையும் நன்மையும் கொடுக்கிறதுக்கு பேர் தான் அன்பு. சரி, இந்த அன்பை யாரிடத்துலதான் கொடுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு பாரு. ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம் அப்படின்றார். ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் அன்பா இருக்க கடவுன்றார். அந்த ஒரு மனுஷன் தான் யார் இடத்துல அன்பு வைக்கிறது? ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்க சொல்லுது. அந்த ஒருவர் யார்? எந்த மனுஷன் மேல அன்பு வைக்கிறது? யார்கிட்ட போய் என் ஜீவனை கொடுக்கிறது? யார்கிட்ட போய் நன்மை கொடுக்கிறது? கொடுக்க முடியாது. நேற்று தான் ஒரு சாட்சி கேட்டேன் நான். ஒரு மனுஷன், கஷ்டப்பட்ட மனுஷன் ஒரு பணக்காரனோடு கூட சேர்ந்து போட்டு வைக்கிறாரு. போட்டு வச்ச பின்னாடி அந்த பணக்காரன் போட்டுல இவரு நல்ல டேலண்ட் உள்ள மனுஷன் ஆயிடுறாரு. கொஞ்ச நாளே பணக்காரனை விட்டு தள்ளிட்டு இவரு தனியார் போட்டு வைக்கிறாரு. அந்த முன்னாடி இருந்த சேர்ந்து போட்டு வச்சவரு அவருக்கு ஒரு யோசனை, ஒத்தையில எப்படி போட்டு வைக்கிறான், இந்த எப்படி போட்டு வச்சோம்னா இன்னொரு பணக்காரனே பிடிச்சிக்கிட்டு அந்த மனுஷன் போய் சொல்றாரு, நம்ம நீ சேர்ந்து போட்டு வைக்கலாம், எங்க ஓனர் சரியில்லைன்னு ஓனரை தள்ளி விட்டுட்டு ஓனர் கொஞ்சம் காசு கொடுத்து அந்த காசை கொண்டு இன்னொரு மனுஷனோட சேர்ந்து போட்டு வைக்கிறார். அவரும் பல லட்சங்களோ கோடிகளோ கொடுத்தாச்சு. கொடுத்தா கொஞ்ச நாள் ஆகல அந்த ஆளை பார்த்து சொல்லிட்டாரு, இவரும் பெந்தகோஸ்துக்காரர் தான், அந்த ஆளை பார்த்து சொல்லிட்டாரு, இல்ல நீங்க போட்ல என்னோட ஒரு வேலை செய்யல, நீங்க சும்மா இருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு ஷேர் தர முடியாதுன்னு அவர் 1 கோடி ரூபாய் போட்டவருக்கு ஒரு 35 லட்சம் ரூபாய் கொடுத்து அவரை தள்ளியாச்சு. அப்புறம் போட்ட இவருக்கு சொந்தமாச்சு. அப்புறம் இன்னொரு பணக்காரனை பார்த்தாரு, அவன்கிட்ட போய் கொஞ்சம் சேர்த்தாரு, அவன்டையும் பேசி எடுத்து அவன்டையும் சேர்த்துட்டு இப்ப அவனையும் தள்ளி விட்டு ஒண்ணுமே இல்லாத ஊதாரி இப்ப 3 போட்டு வச்சிருக்கிறான். சம்பாதிச்சு பணத்தை கொடுத்தவன் மொட்டையாகவே கிடக்குறான். இதான் அன்பு, உலக அன்பு. நீங்க யார்கிட்ட போனாலும் உங்களை தீர்த்து கடத்துவாங்களே அல்லாமல் நீங்க முன்னேற முடியாது. அப்ப யாரிடத்துல அன்பு செலுத்துறது, யாரிடத்துல சேர்றது, யாரிடத்துல என் ஜீவனை கொடுக்கிறது, யாரிடத்துல உண்மையா வாழ்றது, எந்த மனுஷன்கிட்ட போறது, இதெல்லாம் இருக்குது பாருங்க. இதெல்லாம் கிரகிச்சுதான் அன்பு வைக்கணும். அன்பை யார்கிட்ட வைக்கணும்? கலரை பார்த்து வைக்க கூடாது, முடிய பார்த்து அன்பு வைக்க கூடாது. தேவனுடைய வார்த்தையை பார்த்துட்டு யார்கிட்ட அன்பு வைக்கணும் அங்கதான் அன்பு வைக்கணும். அப்பதான் ஜெயிக்கும். ஆண்டவர் சொன்னாரு பாருங்க, நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, ஒரு பட்டணத்துக்கு போறீங்க, அந்த பட்டணத்துல ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்துல ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ள போய் நீங்கள் அவர்களை வாழ்த்துங்கள் அப்படின்னா, ஒரு வீட்டுக்குள்ள போய் நீங்க பரிசுத்தரை சொல்லுங்கள், அவர்கள் பரிசுத்தத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த வீட்டில் நீங்க தங்கி அவர்களுக்கு வேண்டிய பணிவிடைகளையும் உதவிகளையும் செய்யுங்கள்ன்றார். பாயிண்ட் என்னதுன்னு, எவன் ஒருதன் பரிசுத்தத்துக்காக ஏங்குறானோ, கர்த்தரை வாழ்த்துகிறானோ, கர்த்தரை பிடிக்க சொல்றானோ, எனக்கு பரிசுத்தம் தான் முக்கியம் சொல்றானோ, அதுக்காக ஜீவனை கொடுப்பேன் சொல்றானோ, அவனுக்கு மட்டும், அந்த ஒருவனுக்கு நீங்கள் அன்பு கூறுங்கள். அப்படிதான் அன்பு கூறணும். வாரவன் போறவன் அன்பு கூறக்கூடாது. இன்னைக்கு நல்லவன் மாதிரி தெரியுமா, என் சரீரம் அழகா இருக்கலாம், ஏன்னா இதை பொருளாதாரம் இருக்கலாம், அன்பு கூறலாம் அவன். ஆனா கண்டிப்பா சொல்லுவேன், உன்ட பொருளாதாரம் போனாலும் உன் அழகு கீழே போனாலும் உன்னை கைவிடுவது நிச்சயம். மனுஷன் கேரக்டரா தான். ஆனா பரிசுத்தத்துக்காக வாழ்வேன் நானு, நான் அதற்காக நிற்பேன் நானு அப்படின்னு ஒருத்தன் சொல்றானே, அவனிடத்தில் அன்பு கூறுங்கள், அங்கே தங்கி அவனுக்கு பணிவிடை செய்யுங்கள். என்னைய பிடிக்கிறவனுக்கு நான் அன்பு செலுத்தக்கூடாது, என் பணத்தை பிடிக்கிறவனுக்கு அன்பு செலுத்தக்கூடாது. என் கர்த்தரை பரிசுத்தரை பிடிக்கிற ஒரு மனுஷனுக்கு தான் அன்பு செலுத்தணும். அவன் தான் என்னை விட்டு போக மாட்டான். பரிசுத்தத்துக்காக வாழ நினைக்கிறானே, அவன் தான் என்னை விட்டு போக மாட்டான். என் பணத்துக்காக வாழ நினைக்கிறவனா சேரக்கூடாது. என்னுடைய அழகுக்காக என்னோட கூட நிக்கிறேன் அவனு சேரக்கூடாது. என்னோட கூட நான் கடவுளோட கூட இருந்த அந்த கடவுளுக்காக மட்டும் வாழ்வானே, அவனுக்கு உதவி செஞ்சா அவன் கண்டிப்பா இந்த மனுஷனை விட்டு போக மாட்டான். பரிசுத்தம் இல்லாத மனுஷன் ஒண்ணுக்கும் உதவ மாட்டான். இங்க நல்லவன மாதிரி தான் இருப்பான், மூஞ்சி நல்லவன மாதிரி தான் இருக்கும். அவன் தன்னுடைய இச்சைக்காக யாரையும் பிடிச்சு கொடுத்து கொண்டுட்டு போயிட்டே இருப்பான். ஆனா ஒரு வைராக்கியம் இருக்குது. கர்த்தரை வாழ்த்தும் போதை ஏற்றுக்கொள்றானே, பரிசுத்தரை வாழ்த்தும் போது ஏற்றுக்கொள்றானே, அவனுக்கு மட்டும்தான் அன்பு செய்யணும். அதுலதான் பிரயோஜனம். மற்றபடி நீங்க அன்பு செய்தாலும் அது விருதா போய். பவுல் எழுதுவாரு, பரிசுத்தவானை வாழ்த்துங்கள். பைபிள் படிச்சீங்களா? பரிசுத்தவானை வாழ்த்து, அவன் கைவிட மாட்டான். கர்த்தரை வாழ்த்தும் போது எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கிற மனுஷனை, எப்பொழுதும் கர்த்தருக்காக பாடுற மனுஷனை, கர்த்தருக்காக வாழ்ற மனுஷனை, அவனுக்குத்தான் நீங்கள் அன்பை செலுத்த வேண்டும். மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடாதுன்னு கேட்டா நன்மை செய்யலாம், ஆனா அன்பை அதிகமாய் செலுத்தி விடாதீர்கள்,
அது உங்களுக்கு நோவை கொண்டு வரும். கடவுள் இல்லாத மனுஷனுக்கு எதுவுமே கொடுக்காதன்ற, கடவுள் இல்லாத மனுஷன் சீர்கெட்டவன் சொல்லுது. அவன் கண்டிப்பா நம்மளை தூற்றுவானே தவிர, நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் தூற்றுவானே தவிர நம்மளை உயர்த்தி பேச மாட்டான், வாழ்த்த மாட்டான். கர்த்தரை பிடிக்காத, கர்த்தரை ஒரு மனுஷனுக்கு பிடிக்கலன்னு அவன் கண்டிப்பா கர்த்தரை சொல்லுற மனுஷனை பிடிக்காம தான் போகும். இயேசு கேட்டார், யூதர்ல பார்த்து கேட்டாரு, நீங்க என் மேலேயும் கல்ல எறிகிறீங்க, நான் சரி அற்புதத்து நிமித்தமா? அவங்க சொன்னீங்களா, உம்முடைய அற்புதம் தேவை, நீம தேவையில்லை. இதுதான் மனுஷன் எப்படிப்பட்டவன் பாருங்களேன். அதாவது உம்மால எனக்கு நன்மை தரட்டும், ஆனா உம்முடைய உபதேசம் வேண்டாம். அவர் என்ன சொன்னாருன்னு, அவர் என்ன வார்த்தை கொடுத்தாருன்னு, அதுல நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் நாங்க, அது வேண்டாமா. கர்த்தருடைய காரியம் எனக்கு வேண்டாம், கர்த்தரை பத்தி கிட்ட பேசாத, ஆனா நீ அற்புதம் செய்ய அதை கொண்டா. நிறைய பேர் இப்படிதான் சுத்துறா. நல்லா இருக்கல, காசை கொண்டா நீ. நான் சொல்றேன், என் பரமபிதாவாகிய தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷனுக்கும் நான் அதிகமாய் செய்கிறது கிடையாது. உதவி செய்வேன், அதிகம் செய்யறது கிடையாது. அன்பில்லாத மனுஷனை காமிக்க போறேன் நான். நித்திய ஜீவன் பக்கத்துல போய் அன்பை தப்பா புரிஞ்ச மனுஷனை பற்றி பேச போறேன் நான். ஏன்னா பைபிள் சொல்லுது, நீங்கள் ஒருவருக்கு ஒரு அன்புள்ளவனா இருக்க வேண்டும். நீங்க அன்பை காட்டணும் இல்லையா? ஒருவர் அன்பா இருக்க கடவுன்னு சொல்லுது. அது ஒரு கட்டளை, அது ஒரு லா, அது ஒரு பிரமாணம், கண்டிப்பா இருக்கணும். ஆவிக்குரிய மனுஷன் கஷ்டப்பட்டா, தேவத்துக்காய் வைராக்கியம் பாராட்டுற மனுஷன் கஷ்டப்பட்டா செய்யணும். ஃபர்ஸ்ட் ஒரு ரகசியத்துக்கு போயிட்டு, ஒரு மனுஷன் சராசரியாக தெய்வம் இல்லாமலே ஓரளவு பரிசுத்தமா வாழ முடியும். அதுக்கு பாயிண்ட் காசு இருந்தா ஓரளவு ஒரு மனுஷன் தன்னை ஓரளவு பாதுகாத்துக் கொள்வான். ஃபர்ஸ்ட் அதுக்கு போவோம், சரியா? லூக்கா புத்தகம் 18 வசனம். நித்திய ஜீவனை எப்படி பிடிக்கிறது, நன்மைகளை எப்படி பெறுறது, எந்த மாதிரி நித்திய ஜீவனை பெற முடியும் அப்படின்றது போறோம். தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சிந்தித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆண்டவர் சொன்னார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனை தாயும் கணவனுவன் என்கிற கற்பனை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், இவனெல்லாம் என் சிறு வயது முதல் கொண்டு கை கொண்டிருக்கிறேன் என்றான். அப்பா, நான் பைபிள் படிக்கும்போது நிறைய ஆச்சரியமான காரியங்களை நான் பார்த்துருக்கிறேன், கேட்குறேன். தீர்க்க தரிசனம் வேற, அதை பாடும்போது பிரசங்கிக்கும் போது கரெக்டாக படமாட்டோ சவுண்டாட்டோ உள்ள வந்து கேட்கும். ஆனால் பைபிள் படிக்கும்போது ஆச்சரியமான விஷயங்களை கேட்டு நான் பல நாள் அழுது இருக்கிறேன். நான் பல நாள் அழுத ஒரு விஷயத்துல இந்த பகுதி ஒன்று. அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை, தலைவன், பணக்காரன். தலைவனாலே பணக்காரன் தான். அவன் சொல்றான், ரொம்ப பிரமையான ஒரு விஷயத்த சொன்னான், என் சிறு வயது முதற்கொண்டு இவைகளெல்லாம் நான் செய்திருக்கிறேன்றான். இங்க யாருமே தாயின் தகப்பனை கணம் பண்றதே இல்லை. சிறு வயதுல கணம் பண்றோம், அப்புறமா எதிர்த்தான் பேசுறோம். அம்மா அம்மார்க திருப்பி அப்பா அம்மார்க திருப்பி பேசினாதான் பிள்ளைகள் பேசுற காலகட்டம். இவன் சொல்றான் தலைவனாகிட்டான், ஆனால் சொல்றான் என் தாயின் தகப்பனை சிறு வயது முதல் கொண்டு இப்ப வரைக்கும் கணம் பண்றேன்றான். இது உலகத்திலே பெரிய ஆச்சரியம், பார்த்ததே இல்லை. கொலைன்னு என்னதுன்னு அடிக்கடி சொல்றீங்க. ஒரு மனுஷனை மூடனே, விளங்காதவனே, அறிவில்லாதவனு சொன்னா அதுக்கு பேர் கொலையா. இவன் சிறு வயது முதல் கொண்டு செயலன்றான். களவு, நம்ம ஊர்ல பிசினஸ் சொல்றோம். யாருடைய பைசா, ஒரு பைசா கூட பிசினஸ்ங்கிற போர்வையில அவன் களவுண்டதே கிடையாது. இப்படி எல்லாவற்றையும் சிறியதுல இருந்து முதிர் வயது வரைக்கும் தலைவர் வரைக்கும் அழகா இருக்கிறான். நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய போதகனா இருந்துட்டு கூட இந்த விஷயத்துக்காக கடவுள்கிட்ட மண்டிட்டு அழுறேன். ஆண்டவரை, இன்னைக்கு வரைக்கும் இந்த 6 விஷயத்துல சில நேரத்துல மனசுலையும் சரி சரீரத்திலும் சரி நான் விழுந்துடுறேன்ன்றேன். ஆனா அந்த மனுஷன் சிறு வயது முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் இதெல்லாம் அழகா செய்யறேன்றான். அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவங்க அப்பா ஐஸ்வர்யவான், அவனை நல்ல ஒரு தலைமைக்கு கொண்டு போயிருக்கிறாரு. ஒன்று அவனுடைய நடத்தையா இருக்கலாம், இன்னொன்று பொருளாதாரம். நான் சொல்லுவேன், காசு இல்லைன்னா, ஃபர்ஸ்ட் நல்ல தகப்பன் இல்லைன்னா, 2 நல்ல காசு இல்லைன்னா, 3 நல்ல புருஷன் இல்லைன்னா, 4 நல்ல மனைவி இல்லைன்னா எல்லாரும் பாவத்துல விடுவான். இந்த பையனுக்கு காசு நல்ல ஒரு பேசுமெண்டா இருந்துட்டு, யார்கிட்டையும் பொய் சொல்லாண்டா, களவு செய்யாண்டா, யாரையும் பார்க்க போண்டான். அதனால ஓரளவு இந்த கற்பனையை அவன் பிடிச்சிட்டு வந்தான். நல்ல தகப்பேன், அதனால பிடிச்சிட்டு வந்தான். மனைவி நல்ல மனைவி, அதனால பாவத்துல விழாது இருந்தான். இப்படி தனக்குத்தானே நல்ல பரிசுத்தமா இருந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, நீ நித்திய ஜீவனுக்கு போக மாட்டேன். நம்ம ஊர்ல இதெல்லாம் இன்னும் நம்ம நிறைவேற்றுவதற்கு முக்கிட்டு இருக்கிறோம். அவன் இவைகளை முடிச்சுட்டு சொல்றான் ஏசிட்ட, நித்திய ஜீவனுக்கு போவதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு ஆண்டவர் நான் பதிலுக்கு சொல்றான், இவைகளெல்லாம் நான் சிறுவது முதல் கொண்டு நான் செய்துட்டு வரேன்றான்.
ஆனா கடவுள் சொல்றாரு, உன்னிடத்துல ஒரு குறை இருக்குது. அவன் எங்க இருக்கிறான், நான் எங்க இருக்கிறேன். அவன் கூட நித்திய ஜீவனுக்கு போகலன்றது, ஆனா நான் எங்கேயோ இருக்கிறேன். அதான் பேதுரு சொல்லுவாரு, நீதிமானே ரட்சிக்கப்படுகிறது அரிதா இருந்தால் பாவியும் அவிசுவாசி எங்கேயே நிற்பான். இன்னைக்கு தெரியாது, சுகபோகமான ஒரு மொபைல்ல வாழ்க்கை போயிட்டு இருக்குது. கிறிஸ்து வரும்போது அந்த அவமானத்துக்கு பங்கு பெறுவோம். இன்னைக்கு என்ன யார் கேட்க முடியும்? அன்னைக்கு யாரும் கேட்க மாட்டா. இன்னைக்கு மனைவி கேட்கும்போது செவி கொடுத்தா, புருஷன் கேட்கும்போது செவி கொடுத்தா, கடவுள் கேட்கும்போது செவி கொடுத்தா, அன்னைக்கு நல்லா இருக்கும். கர்த்தர் கேட்பார், எனக்காக நின்னான். இன்னைக்கு என் மனப்போக்குல வாழ்ந்தா அன்னைக்கு யாரும் கேட்க மாட்டா. இன்னைக்கு தட்டி கேட்கிறவன எனக்கு வேண்டாம் சொன்னா, அன்னைக்கு உனக்காக வழக்காட யாரும் வர மாட்டா. சிறு வயது முதல் கொண்டு செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் நித்திய ஜீவனுக்கு போக முடியலன்றான். இந்த 10 கட்டளை தான் அன்பு. ஆனா அந்த 10 கட்டளை பாதியை வச்சிருந்தா பாதியை விட்டுட்டான். அதனால சொல்ற ஒன்றத்துல ஒரு குறை உண்டு. அப்படி சொல்லிட்டு சொல்லுவாரு, உன்னோட குறை உண்டு. மனுஷன் எதை விட மாட்டான். இப்பதான் வர்றேன் நான். அன்பு கொடுக்கும். அன்பு பேர் சொன்ன அன்புன்னு என்ன செய்யும்? கொடுக்கும். நிறைய சபையில நித்திய ஜீவனே கிடையாது. ஏன்னா இவங்க தங்களை தாங்களே நாங்க விபச்சாரம் செய்யல, நாங்க நித்திய ஜீவன் போயிருவோம். விபச்சாரம் செய்யாத மனுஷனை பார்த்து சொன்னார், உன்னதுல ஒரு குறை உண்டு. கொலை செய்யாத மனுஷனை பார்த்து சொன்னார், உன்னதுல குறை உண்டு. பொய் சொல்லாத மனுஷனை பார்த்து சொல்றாரு, உன்னதுல குறை உண்டு. என்ன குறைவுன்னு கேட்ட பின்னாடி சொல்லுவாரு, உன்னுடைய ஐஸ்வர்யத்தினால உன்னை பாதுகாத்தியே, இப்போ இந்த ஐஸ்வர்யத்தை எடுத்து வித்து இந்த தரித்திரனுக்கு கொடு. இந்த தரித்திரனும் இந்த பிச்சை எடுத்து களாவுண்டு தின்னுட்டு இருக்கிறானே, இந்த ஐஸ்வர்யத்தை வரும்போது அவனும் உன்னை மாதிரி இந்த கற்பனை நிறைவேற்றுவான். நீயும் பூர்ணமான கற்பனை நிறைவேற்றுவனாக இருக்கிற. இன்னொருத்தர மரணத்துல தூக்கி எடுக்கிற. அதுதான் அன்பு. மற்றவங்க ஏன் உதவி செய்யணும்னா அவனை மரணத்தை தூக்கி எடுக்கிறோம். நான் எப்படி பரிசுத்தவனா இருக்கிறோனோ பணத்தினால, அதனால என் பணத்தை இன்னொரு மனுஷன் கொடுக்கும்போது அவனும் ஓரளவு நிக்கிறதுனால அவனும் மரணத்திலிருந்து எழும்புறான். இதான் கற்பனை. தன்னை தான் நேசிப்பதில் பிறரை நேசி. நான் ஏன் சொல்றேன்னா, நீ ஓகே பணம் இருக்குது, ஏதோ ஒரு சூழ்நிலை நல்லா வந்துட்ட, அந்த பணத்தினால நீ நல்லா இருக்கிற, இன்னொரு மனுஷன் கெட்டு கிடக்கிறான், அவனுக்கு பணம் தானே தேவை, அவனுக்கு உதவி செய்யறாரு. இதான் பிரமாணம். அந்த பிரமாணத்தை கேட்ட உடனே தலையை கீழே போட்டு அப்படியே போயிட்டானா. சர்ச்சில் பைசா பத்தி பேசினா ஒரு சர்ச்சில் ஆடு இருக்கு. இவ்வளவு கற்பனையை தெளிவா செய்தவனே பரலோகராஜ்யத்துக்கு போக முடியலன்றான். ஒன்றான பாட்டை 2 நிமிஷம் பாட்டை பாடிட்டு நாங்க போயிருவோம் சொன்னா எப்படி? ஏசு தான் சொன்னாரு, வித்து கொடுத்துப்பார், ஒருவனுக்கு உன் ஹார்ட்ல இருந்து கொடுத்துப்பார், அப்பன் தெரியும் நீ பரிசுத்தவானா இல்லையான்னு. சட்டையில காட்டாத, முடியல காட்டாத பரிசுத்தவான். நீ ஒருவனுக்கு 2 ரூபாய் நீ இழந்து பார், அப்பன் தெரியும் நான் மற்றவனை நேசிக்கிறானா இல்லைன்னா மற்றவனை களவாங்கிறான். நான் விபச்சாரம் பண்ணாம இருக்கிறது, நான் கொலை பண்ணாம இருக்கிறதே ஒண்ணும் இல்லை, குறவுன்றாரு. நான் ஒரு சட்டையை மாத்தினா அது பரிசுத்தம் எப்படி நம்ப முடியும்? நான் ஒரு நகையை கலட்டிட்டா பரிசுத்தம் நம்ப முடியும்? என் சாரு என்னோட முடியை நான் கட்டணும்னா விரிச்சு போட்டணும், இதனால பரிசுத்தம் எப்படி சொல்ல முடியும்? பரிசுத்தம் நான் சொன்னேன் உங்களுக்கு. அன்பனை என்னதுன்னா, கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார், பரிசுத்தத்தை கொடுத்தார், உயிரையே கொடுத்தார், நன்மையே கொடுத்தார். அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுத்தாரே, அதுதான் அன்பு. அன்புனாலே கொடுக்கிறது தான். பரிசுத்தமா இருக்கிறது கொடுக்கிறது தான். இது என்னைக்கு ஒரு மனுஷனுக்குள்ள வருதோ அன்னைக்கு தான் நித்தியஜன் போவான். அதனால சொல்றாரு, எல்லாரும் அன்பு பாராட்ட வேண்டும், தன்னைத்தான் நேசிப்பதில் பிறரை நேசிக்கணும். ஏன்னா அவன் தான் நித்திய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசிக்கிறான். நீ மத்த போதில சிக்கிடாத, தேவையில்லாம பாடணும் நல்லா இருந்து சொல்லாத. இருக்கட்டும், உலகத்திலே நம்புறோன்னு ஆராதனை கொண்டு வர முடியும், ஆனா அதனால நித்திய ஜீவன் கிடையாது. அது வாசிக்கிறவங்களும் போக முடியாது, அதை பாடுற நானும் போக முடியாது. 10 கற்பனையில எல்லா கற்பனை நிறைவேற்றினாலும் போக முடியல. ஏன்னா குடு சொல்லும் போது நெஞ்சில கடுகடு போந்துச்சு. அவ்வளவு பெரிய மகாண்டவே சொல்றான், நல்லவரேன்னு சொன்னான். ஆனா அவன் ஒரு கேள்வி கேட்ட பின்னாடி போயா கேட்டவன்ட்டான். புரியுதா உங்களுக்கு? நல்ல போதகர நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள என்ன வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? நல்லவர் உனக்கு கேடு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ஆனா நல்லதான் சொன்னார். ஆனா உனக்கு கேட தோணுச்சா இல்லையா? உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா அப்பதான் கண் திறக்கப்படும். அவர் கரெக்டா சொன்னார். இன்னொன்னு சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? நான் மட்டும் நல்லா தின்றதுக்கு பேர் அன்பு இல்லை. பரிசுத்தமாய் வாழ விரும்புற ஒவ்வொரு மனுஷனுக்கு என்னால இயன்ற உதவி செய்யறனே, அதுதான் அன்பு. கண்டிப்பா நான் நித்திய ஜீவன் போவேன். அதுக்கு போய் இன்னொன்னு சொன்னார், நீ 10 கற்பனை நிறைவேற்றிட்ட, 2வது உனக்கு உண்டானதுல வித்து தரித்திரம் கொடுத்துட்ட, 2, 3 இன்னொன்னு சொன்னாரு, அதெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு பின்னாடி வா. இன்னொரு மனுஷனை மரணத்தை தூக்கி விடுறதுக்கு நன்மை செய், அதை முடிச்சுட்டு எனக்கு பின்னாடி வா. ஏன்னா நான் தான் மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை ஜெயித்து பரலோக ராஜ்யத்துக்கு போறேன். நான் போகும்போது என்னை ஏற்றுக்கொள்கிறவன், எனக்கு பின்னாடி வருகிறவன் என்னோடு கூட உள்ளே நுழைகிறான். இந்த அன்பு பெருசு பெருசுன்னு சொன்னார் தெரியுமா? வாசிச்சீங்களா? அன்பே பெருசுன்னார். இந்த வசனத்துல, இந்த அதிகாரத்துல யோவான் 1 யோவான் 4வது அதிகாரம் 7வது வசனத்துல இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா கடைசி வசனம் வரைக்கும் 26 முறை அன்புன்றது.
26 முறை அன்புங்கிற வார்த்தை போட்டு, அதான் பெருசு அது. 26 முறைங்க. எந்த ஒரு அதிகாரத்திலையும் இந்த அளவு கிடையாது. 1 கொரிந்தியர்ல கூட அன்பை பத்தி பேசுது இவ்வளவு நிறைய கிடையாது. ஆனா அன்பு அதிகமாய் பெருசா பேசுது. இந்த அதிகாரத்துல எத்தான் பேச போறோம்? 26, 27 முறை அன்பு பத்தி பேசுது. ஏன்னா 26 படிகளும் உங்களை நித்திய ஜீவனோடு சேர்க்கும். நித்திய ஜீவன் தெய்வத்துடைய வார்த்தையின்படி கேட்டு கீழ்ப்படுகிற மனுஷனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். நித்திய ஜீவன் ஒன்னே ஒண்ணுக்கு மட்டும்தான் அகப்படும். அன்புக்கு மட்டும்தான் நித்திய ஜீவன் அகப்படும். வேற இந்த உலகத்துல எல்லாம் வேஷம். அன்பு மட்டும்தான் உங்களை நித்திய ஜீவன்ல கொண்டு போகும். அதனாலதான் பைபிள் சொல்லுது, தெய்வம் ஆதியில மனுஷனை சிருஷ்டித்த போது கணவன் மனைவியா சிருஷ்டித்தாரு. ஏன் கணவன் மனைவியா சிருஷ்டித்தாருன்னா, அங்கே அன்பை தான் முதல்ல வச்சார். அன்பு இருந்தா மட்டும்தான் இந்த குடும்பம் உருப்படும். அங்கேயே ஒரு பெரிய பிளவு. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை. முதலே உள்ளுக்குள்ள மாற பேசி ஏவாளும் ஆதானும் மாற பிரிஞ்சிட்டாங்க. கேப்ப பார்த்து பிசாசு உள்ள வந்து கொஞ்சம் அன்பு காட்டுற மாதிரி காமிச்சு அது மொத்தமா தின்னுட்டு போயிட்டு, எனக்கு பின்னாடி வா அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. நீ எனக்கு பின்னாடி வா, அப்புறமா சொல்லுவாரு, பரலோக ராஜ்யத்துல எல்லாம் உனக்கு வைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா பரலோக ராஜ்யத்துல போய் அனுபவிப்பேன்னு இல்லை. நான் தன்னைத்தான் நேசிப்பது போல நான் இன்னொரு மனுஷனையும் பரிசுத்தத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களையும் நான் உதவி செஞ்சுட்டு கர்த்தருக்கு பின்னாடி போனா, இந்த கர்த்தர் வானத்திலிருந்து என் தேவைகளை மட்டும் சந்திக்கிறது மட்டும் கிடையாது, நித்திய ஜீவனுக்கும் என்னை எடுத்துக் கொள்கிறார். பெனிகின்னு ஒரு பாஸ்டர் இருக்கு. அவரு கிறிஸ்து வைக்கலான்னு ஒரு பெரிய ஒரு பாஸ்டர் இருக்காரு. ஒரே நேரத்துல 1000 அற்புதம், அவ்வளவு பெரிய ஆள். பெனிகின்னு நல்ல ஒரு கோட்டு சுட்டு எடுத்துட்டு அமெரிக்கால இருந்து போறாரு. இந்த கருப்புற நாட்டுக்கு போறாரு. அங்கெல்லாம் கருப்பு பிடிச்சிருப்பான், ட்ரெஸ்ஸும் கருப்பா தானே இருக்கும். அதனால போறாரு. போய்கிட்டு விடிய காலம் ஜெபம் பண்ணிட்டாரு. காலையில மீட்டிங்கு ஜெபம் பண்ணிட்டு எந்திக்கிறாரு. அங்க ஒரு ஆள் தட்டுறான், கதை தட்டிட்டு ஒரு பெட்டியை கொடுக்குறான். என்னதுன்னு கேட்கிறேன். வாட் இஸ் திஸ்? அவன் சொல்றான், ஐ டோன்ட் நோ, மை பாஸ் கொடுத்தாரு, ஒன்றும் தெரியாது அப்படின்னு. வச்சுட்டு போடா நீ அப்படின்னாரு. இவர் நினைச்சாரு ஏதாவது நல்ல தெய்வீக புஸ்தகங்கள்லாம் வந்திருக்கு போல தெரியுது, சரி இதை படிப்போம் அப்படின்னு. திறந்து பார்த்தா ஒரு கோட்டு. அவர் பிரசவம் பண்ண வந்து சொன்னாரு, இவன் என்னை விட நிறைய பேய் துரத்துறான், என்னை விட தீர்க்கதரிசனம் சொல்றான். நானும் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், அவனை தாண்ட முடியலையே. ஆனா இப்போ தெரியுது எனக்கு, இவன் என்னோட ஏன் பெருசா இருக்கிறான், கிறிஸ்து வைக்கலாம் என்னோட ஏன் பெருசா இருக்கிறான்னா, அவன் செய்யறதெல்லாம் தேவன் மேல அன்பு வச்சு அவ்வளவு கணத்தை கொடுக்குறான். எது உலகத்திலே அதிக விலையுள்ள சர்ச்சை அவன் தான் வச்சிருக்கிறான், அதிக விலையுள்ள ஆத்துமாக்களை அவன் தான் வச்சிருக்கிறான், அதிக ஆட்களை அவன் தான் வச்சிருக்கிறான், எல்லாமே அவன் தான் வச்சிருக்கிறான். டிவி கார் எல்லாம் அவன் தான் வச்சிருக்கிறான். கேட்டா அவர் சொல்றாரு, நான் கர்த்தர் மேல வச்சிருக்கிற அன்பை நான் எப்படி வெளிப்படுத்துவேன்? ஒருவன் கிறிஸ்துவுக்காக நின்னா அவனுக்கு நான் என் ஜீவனை கொடுப்பேன்றான். நான் தேவத்துக்கு என்னத்தை கொடுக்க முடியும்? அவர் என்னத்தை வாங்கிட்டு போக முடியும்? இல்ல கீழே வர போறாரு, நான் மேல போறானா? பிலிப்பில சொல்றாரு, கிறிஸ்துவை பார்க்கும்படிக்கு பரலோகத்துக்கு ஏறி போகணும். யார் அங்கே அவரை பார்க்க முடியாது, போக முடியாது. ஆனா என் அன்பை எப்படி வெளிப்படுத்துறது? ஒருவன் கிறிஸ்துவுக்காக நான் என் ஜீவனை கொடுப்பேன். ஒருவன் கிறிஸ்துவுக்காக பாடுனா, ஒருவன் கிறிஸ்துவுக்காக இறங்கினா என் ஜீவன் அவனுடையது. எனக்கு கிறிஸ்துவ நல்லா பிடிக்கும். என்ன வேணாலும் செய்யும். தெய்வத்துக்காக கொடுக்கறதா அன்புன, நான் என்னையே வித்து கொடுப்பேன்.